மன்னிக்க முடியாத குற்றம். இத்தகைய கொடூர குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு வழங்க பெண்களை பின்தொடர்ந்தால் 5 ஆண்டு வரை சிறை தண்டனையும் பிணையில் விடுவிக்க முடியாதபடி தண்டனையும் வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் பல்வேறு சட்ட திருத்தங்கள் இந்த மசோதாவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குறிப்பிட்ட சில குற்றங்களில் பாதிக்கப்பட்டோரின் விவரங்களை வெளியிட்டால் சம்பந்தப்பட்டவருக்கு 3 முதல் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் அந்த மசோதாவில் சுட்டிக்காட்டப்பட்டது. பெண்களுக்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்கிற சட்ட திருத்த மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்து முதலமைச்சர் உரையாற்றினார். பின்னர் மசோதா ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தாக்கல் செய்த அந்த சட்ட திருத்த மசோதாவின் ஒரு சில அம்சங்களையும் குறிப்பிட்டார். தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டு சட்ட திருத்த மசோதா பேரவையில் தமிழக முதலமைச்சர் தாக்கல் செய்திருக்கிறார், அறிமுகம் செய்திருக்கிறார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் வகையில் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பாலியல் வன்கொடுமை செய்தால் மரண தண்டனை என்ற வகையில் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாஸ்கர் இணைப்பில் இணைகிறார். பாலியல் வன்கொடுமை என்பது யாராலும் மன்னிக்க முடியாத குற்றம். இத்தகைய கொடூர குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு வழங்கப்பட வேண்டிய தண்டனை என்பது இத்தகைய செயல்களில் ஈடுபட முனைவோருக்கான கடும் எச்சரிக்கையாக இருந்திட வேண்டும். இந்த வகையில் BNS சட்டத்தின் கீழும் நமது மாநில அரசு சட்டங்களின் கீழும் ஏற்கனவே இத்தகைய குற்றங்களுக்கு தண்டனைகள் வரையறுக்கப்பட்டிருந்தாலும் இத்தண்டனைகளை மேலும் கடுமையாக்கிட வேண்டிய அவசியம் உள்ளதாகவே இந்த அரசு கருதுகிறது. இந்த அடிப்படையில் இத்தகைய குற்றங்களுக்கான தண்டனையை மேலும் கடுமையாக்குவதற்காக BNS மற்றும் சட்டங்களில் மாநில சட்ட திருத்தத்திற்கும் தமிழ்நாடு 1998ஆம் ஆண்டு பெண்ணிற்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்யும் சட்ட திருத்தத்திற்கும் சட்ட முன்வடிவுகளை பேரவையின் ஒப்புதலுக்காக முன்வைக்கிறேன். சென்னையில் ஒரு மாணவி மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை என்பது அதை யாராலும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இது குறித்து இந்த அவையில உண்மையான அக்கறையோடு பல உறுப்பினர் பேசியிருக்கிறீங்க. இதை பயன்படுத்தி இந்த ஆட்சி மேல தவறான எண்ணத்தை உருவாக்குவதற்காகவும் சில உறுப்பினர்கள் பேசியிருக்கிறீங்க. யாருக்கு எந்த நோக்கம் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட பெண் அந்த பெண் பக்கம் நின்று அவருக்கு சட்டப்படி நியாயம் பெற்று தரக்கூடிய காரியத்தை தவிர தமிழ்நாடு அரசுக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை என்பதை தெளிவா உறுதியா ஆணித்தரமா முதலையே நான் சொல்லி விரும்புகிறேன். குற்றம் நடந்த பிறகு ஒருவேளை குற்றவாளியை உடனடியாக கைது செய்யாமல் விட்டு இருந்தா அரசை நீங்கள் குறை சொல்லலாம். ஆனால் சில மணி நேரத்துக்குள்ள குற்றவாளியை கைது செஞ்ச பிறகும் குற்றம் சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை எல்லாம் திரட்டின பிறகும் அரசை குறை சொல்றது அரசியல் ஆதாயத்துக்கான தவிர உண்மையான அக்கறையோடு செயல்படுகிறது இல்லை என்பதை இந்த மாமன்றத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். 24/12/2024 அன்று பிற்பகல் சென்னை மாணவி ஒருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. உடனடியாக தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டுச்சு. மறுநாள் காலையிலே இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளி ஞானசேகரன் காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். இருந்தாலும் எதிர்க்கட்சி என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்க? முதல் தகவல் அறிக்கை கசிந்தது தொடர்பா பேசுறாங்க. அதுக்கு காரணம் யாரு? ஒன்றிய அரசின் கீழ் செயல்படுகிற NIC, நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர், அது நம்ம காவல்துறையால் உடனடியாக சுட்டிக்காட்டப்பட்டு அதற்கு பின்னால் அந்த தொழில்நுட்ப கோளாறும் சரி செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக அந்த அமைப்பும் நிறுவனமும் விளக்கம் கொடுத்து கடிதமும் எழுதியிருக்கிறாங்க. NIC கடிதமும் எழுதியிருக்கிறாங்க. அடுத்து பாதுகாப்பு இல்லை, கேமரா இல்லை, 19 ரூபா சொல்ற குற்றச்சாட்டு உண்மை இல்லை. சம்பவம் நடந்த வளாகத்தில் சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்த கண்காணிப்பு கேமராக்கள் உதவியோடு தான் குற்றவாளி அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார். மூன்றாவது குற்றச்சாட்டு, முதல் தகவல் அறிக்கை வெளியானதை வச்சுட்டு யார் அந்த சார் அப்படின்னு கேட்குறீங்க. மாண்புமிகு உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நியமிக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு தான் இப்ப இந்த புகாரை விசாரிக்கிறாங்க. கைது செய்யப்பட்ட குற்றவாளி குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த புலன் விசாரணையில வேற யாராவது குற்றவாளி இருக்காங்களான்னு தெரிய வந்தா அது யாரா இருந்தாலும் சரி, மீண்டும் மீண்டும் சொல்றேன், அது யாரா இருந்தாலும் சரி, அவங்க மேல தயவு தாட்சணமே இல்லாம காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கும். 100% உறுதியோடு நான் சொல்லிக்கொள்றேன். அது மட்டுமல்ல, இன்னும் முக்கியமானது, இந்த வழக்கில் விரைந்து விசாரணை மேற்கொண்டு 60 நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்படும்.
அதோட சிறப்பு நீதிமன்றம் மூலம் இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க அனைத்து முயற்சிகளையும் அரசு எடுத்து குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை கிடைப்பதை உறுதி செய்யும் என்பதை இந்த அவைக்கு நான் மீண்டும் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எதிர்க்கட்சிகளை கேட்க விரும்புவது, ஒரு மாணவி சம்பந்தப்பட்ட சென்சிட்டிவான வழக்கில் வீண் விளம்பரத்துக்காக, குறுகிய அரசியல் லாபத்துக்காக மலிவான செயலை மீண்டும் மீண்டும் ஈடுபட வேண்டாம் என உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். இந்த ஒரு சம்பவத்தை வச்சு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாமல் இருக்கிறது போல ஒரு சதி தோற்றத்தை உருவாக்க பல முயற்சி செய்யறாங்க. நீதிமன்ற அறிவுரையை பின்பற்றி வீண் அரசியலை தவிர்த்தால பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு அது பேருதவியாக இருக்கும்னு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு மாநிலமாக திகழுது. இது தொடர்பான ஒரு புள்ளி விவரத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான முதல் 10 மாநகரங்கள்ல நம்ம கோவையும் சென்னையும் இருக்கு. பெண்கள் அதிகம் பேர் வேலைக்கு செல்லும் மாநிலம் தமிழ்நாடு தான் முன்னிலையில் இருக்கு. 10 லட்சத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய மக்கள் தொகை உள்ள சில சிறிய நகரங்கள்ல திருச்சி, வேலூர், ஈரோடு, சேலம், திருப்பூர் ஆகிய 5 நகரங்களும் முதல் தரவரிசையில பாதுகாப்பான நகரங்களாக இருக்கு. சென்னை மாணவி விவகாரத்தில் மட்டும் இல்லாமல் எந்த பாலியல் வன்கொடுமை புகாரிலையும் இந்த அரசு நடவடிக்கை எடுக்காம வேடிக்கை பார்த்ததும் இல்லை, விலகி நிற்கிறதும் இல்லை. மனசாட்சி இல்லாம பேசுறவங்க கடந்த அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சியில் என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பொள்ளாச்சியில் நடந்தது ஒரு பெண் சம்பந்தப்பட்ட பாலியல் குற்றம் இல்லை, தொடர்ச்சியா பல பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை 2 வருஷமா நடந்திருக்கு. ஒரு கும்பல் செஞ்சுட்டு வந்திருக்கு. அன்றைய அதிமுக ஆட்சி எந்த நடவடிக்கை எடுக்கல. சிபிஐ கிட்ட இந்த வழக்கு போன பிறகுதான் உண்மையெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. பாதிக்கப்பட்ட பெண்களை ஒருவர் தனக்கு நேர்ந்த கொடுமையை பற்றி தன்னோட அண்ணன் கிட்ட சொல்றார். பிரச்சனைக்குரிய 4 பேரையும் அவரே பிடிச்சு கொண்டு வந்து பொள்ளாச்சி டவுன் காவல் நிலையத்தை ஒப்படைக்கிறார். பாலியல் தொல்லை, படம் எடுத்தல், செயின் பறிப்புன்னு புகார் கடிதம் தர்றார். வீடியோக்கள் 4 குற்றவாளிகளையும் இவங்க ஒப்படைக்கிறாங்க. இதனை பெற்றுக்கொண்ட போலீசார் வழக்கு பதியல, எல்லோரையும் விடுவிச்சுட்டாங்க. இதுதான் அன்றைய முதல்வர் சார் ஆட்சியில சட்டம் ஒழுங்கு லட்சணம். அது மட்டுமா, பெண் கொடுத்த புகாரை அப்படியே குற்றம் செஞ்சவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. அந்த புகாரை குற்றம் யார் செஞ்சாலும் அவங்கள்ட்டே கொடுத்துட்டாங்க. இதை எதிர்த்தது அதிமுக பிரமுகர் வார் நாகராஜன் பாதிக்கப்பட்ட பெண்ணோட அண்ணனை தாக்குகிறார். அந்த புகார் மேலே நடவடிக்கை எடுக்காத அரசு தான் அதிமுக அரசு. பிரச்சனை பெருசாக தெரிஞ்சதும் இதில் சம்பந்தப்பட்ட முக்கிய நபரான திருநாவுக்கரசை கைது செய்யாம ஏதோ 3 பேரை கைது பண்ணி கணக்கை முடிக்க பார்த்தாங்க. ஆனா சிபிஐ விசாரணையில பொள்ளாச்சி சம்பவம் முழுவதுமே அதிமுக பிரமுகர்களால் தான் நடத்தப்பட்டது தெளிவா சொல்லிட்டாங்க. இவங்களை காப்பாற்றுறதுக்காக தான் இப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி நீங்க பேசுறது கேட்டுதான் தம்பி உட்காருங்க, அவங்க விளக்கம் சொல்லட்டு. நான் பேச முடிச்சிடுறேன். உட்காருங்க, விளக்கம் சொல்றோம். நீங்க சிஎம், நீங்க உட்காருங்க. சிஎம் பதில் சொல்லி முடிக்கட்டு. நான் உட்காருங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் பொள்ளாச்சியில் 2 ஆண்டு காலம் என்ன நடந்தது என முதலமைச்சர் சுட்டிக்காட்டி சிபிஐ விசாரணையில பொள்ளாச்சி சம்பவம் முழுவதுமே அதிமுக பிரமுகர் நடக்கிறாங்கன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. இடத்துக்கு போங்க. இவங்களை காப்பாற்றுறதுக்காகத்தான் இப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி அந்த அதிமுக அரசு ஒரு பெரிய நாடகமே ஆடிச்சு. இதனாலதான் நான் போய் சொன்னேன், பொல்லாத ஆட்சிக்கு சாட்சியே பொள்ளாச்சி தான் அப்படின்னு சொன்னேன். இப்படி பெண்களுக்கு எதிரான ஆட்சி நடத்திய சாருங்கள்லாம் இப்ப பேட்ஜ் அணிஞ்சுக்கிட்டு வந்து உட்கார்றாங்க. இப்ப பேட்ஜ் அணிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்து மட்டும் போயிட்டாங்க பாதியில. இது போல 100 சார் கேள்விகளை அதிமுக பார்த்து என்னால கேட்க முடியும். ஒரு முன்னாள் முதலமைச்சர்
இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் தன் பொறுப்பையும் தகுதியும் மறந்து பேட்ஜ் அணிந்து வந்து அரசியல் எந்த அளவுக்கு தாழ்ந்து போக தயாராக இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அரசு மேல குற்றச்சாட்டுகளை வைக்கும்போது பொறுப்புகளை உணர்ந்து பேசணும். உச்சநீதிமன்றம் அமைச்சிருக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை முழு வீச்சில் நடத்தப்பட்டு இருக்கு. வேறு யாராலும் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னா தெரிய வந்தா அது யாரா இருந்தாலும் சரி, எந்த பின்னணியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, கடும் நடவடிக்கையை நிச்சயமாக உறுதியாக நாங்கள் எடுப்போம். எனவே இந்த அரசு மேல அடிப்படை இல்லாத குற்றச்சாட்டுக்களை சுமத்தி அதன் மூலமாக களங்கப்படுத்தலாம்னு சிலர் நினைக்கிறாங்க. இறுதியா நான் உங்ககிட்ட பணிவோடு கேட்கிறது, திமுக அரசுக்கு கலைஞர் கொடுத்ததாக நினைச்சுக்கிட்டு உயர்கல்வி கேட்க வரக்கூடிய மாணவிகளை அச்சுறுத்தி அவங்க கல்வியை கெடுத்துறாதீங்க என்பதுதான் இதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். எடப்பாடி பழனிசாமிக்கு முதல்வர் ஸ்டாலின் சவால் விட்டிருக்கிறார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் 12 நாட்களுக்கு பிறகே வழக்கு பதியப்பட்டது. அதற்கான ஆதாரத்தை கொடுக்க தயார் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். நான் சொன்னது தவறு என்றால் நீங்கள் சொல்லும் தண்டனையை நான் ஏற்கிறேன் என்றும், நீங்கள் நிரூபிக்கவில்லை என்றால் நான் சொல்லும் தண்டனையை ஏற்றுக்கொள்வீர்களா என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சவால் விட்டிருக்கிறார். இந்த கேள்வியை தொடர்ந்து பொள்ளாச்சி விவகாரத்தை நான் பேச நேரிடும் என்று முதலமைச்சர் எச்சரித்த பிறகாவும் கூட பொள்ளாச்சி விவகாரத்தில் தவறான தகவல்களை முதலமைச்சர் சபையில் பதிவு செய்கிறார். பொள்ளாச்சி விவகாரத்தில் அதிமுக எடுத்த கடும் நடவடிக்கையின் காரணமாக அந்த பொள்ளாச்சி விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் தற்பொழுது வரையிலும் வெளியில் வர முடியாத அளவுக்கு சிறையில் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு கடுமையான நடவடிக்கையை அப்பொழுது இருந்த அதிமுக அரசு எடுத்ததாக எதிர்க்கட்சி தலைவர் கூறியிருந்தார். இதற்கு மறுப்பு தெரிவித்து பேசிய முதலமைச்சர் பொள்ளாச்சி விவகாரத்தில் சம்பவம் நடந்து புகார் தெரிவிக்கப்பட்டு 12 நாட்களுக்கு பிறகு வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்ற ஒரு கருத்தை முதலமைச்சர் பதிவு செய்தார். அதற்கு மீண்டும் மறுப்பு தெரிவித்து பதிலளித்த எதிர்க்கட்சி தலைவர், பொள்ளாச்சி விவகாரத்துல புகார்தாரர் கொடுத்த ஒரு பெண் தான். அவர் புகார் கொடுத்த 26 மணி நேரத்துக்குள்ளாக 3 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு சட்டத்தின்படி தண்டனை வாங்கி கொடுத்து இதுவரையிலும் அவர்கள் வெளியில் வர முடியாத அளவுக்கான கடும் நடவடிக்கைகளை எடுத்தது அப்போது இருந்த அதிமுக அரசு. ஆனால் அது தொடர்பான தவறான தகவல்களை முதலமைச்சர் தெரிவிப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்டினார். அப்படி குற்றம் சாட்டிய எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு சவால் விடுவது போல முதலமைச்சர் பொள்ளாச்சி விவகாரத்துல 12 நாட்களுக்கு பிறகு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதற்கான ஆதாரத்தை நாளைய தினம் சபாநாயகரிடம் நான் சமர்ப்பிக்க தயார் எனவும், ஒருவேளை அப்படி சமர்ப்பிக்க தவறிட்டாலோ அல்லது தவறான தகவலை அவைக்கு கொடுத்தாலோ அதனால் ஏற்படக்கூடிய தண்டனையை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். இபிஎஸ் ஏற்க எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஏற்க தயாரா இருக்கிறாரா என்ற ஒரு சவாலை எதிர்க்கட்சி தலைவருக்கு முதலமைச்சர் விடுத்திருக்கிறார். தொடர்ந்து அவையில நீண்ட நேரமாக காரசாரமான விவாதங்கள் ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இருந்து வரக்கூடிய சூழல்ல தற்பொழுது இந்த பொள்ளாச்சி விவகாரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சவாலை விடுத்திருக்கிறார். பேசினால் நான் பொள்ளாச்சி கதையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு ஏற்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பொள்ளாச்சி வழக்கை பொறுத்த வரைக்கும் உடனடியாக புகார் தந்த உடனே எஃப்ஐஆர் போடல. அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் நடைபெற்றிருக்கக்கூடிய சமூகத்தில் புகார் கொடுத்த உடனே எஃப்ஐஆர் போடப்பட்டு அடுத்த நாள் சம்பந்தப்பட்ட கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் ஆட்சியில் இருந்தபோது பொள்ளாச்சி விவகாரத்தை பொறுத்தவரையில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு 12 நாட்கள் கழித்து தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆக அந்த 12 நாட்களில் நடந்தது என்ன, அதை காப்பாற்றுவதற்கான முயற்சியில நீங்கள் ஈடுபட்டிருக்க என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. ஆகவே இதை மூடி மறைத்து தவறான தகவலை நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் இங்கே பதிவு செய்திருக்கிறார். இதுதான் உண்மையானது. உடனடியாக கைது செய்யப்படலை, உடனே எஃப்ஐஆர் போடப்படலை, ரொம்ப காலதாமதமாக தான் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. 12 நாள் கழிச்சு தான் அதற்கு பிறகு எஃப்ஐஆர் போடப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கு. இதுதான் உண்மை. போராட்டம் நடத்துற உரிமை இல்லைன்னு சில தவறான வாதங்களை வைக்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா அளவுக்கு மீறிய ஜனநாயகவாதியா இருக்கீங்கன்னு என்ன சிலர் விமர்சிக்கிறாங்களே தவிர நான் சர்வாதிகார இருப்பதா யாரும் சொல்ல மாட்டாங்க. அது என்னுடைய இயல்பும் கூட. எதிர்கட்சிகள் மட்டும் இல்ல, கூட்டணி கட்சிகளும் போராட்டம் நடத்துறான்னு சொல்றவன்னா போராட்டம் தவறு இல்லை. போராட வேண்டிய இடத்துல
போராடலாம், தவறு இல்லை. போராட்டம் நடத்த ஒதுக்கப்பட்ட இடத்துல போராடலாம், தவறு இல்லை. இத்தகைய போராட்டங்களுக்கு உரிய காலத்தை அனுமதி கேட்டா நாங்க கொடுத்திருக்கிறோம். நாங்க ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழ்நாட்டில் இதுவரை சுமார் 1,00,000 போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறோம். நன்றாக அவருக்கும் தெரியும். போராட வேண்டும் என்று சொன்னால், ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் முன்கூட்டி அனுமதி வாங்க வேண்டும். அதுவும் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திலே தான் அனுமதி தருவார்கள். அதுவும் காவல்துறையிலே கட்டுப்பாடு. நேற்றைக்கு கூட ஆளுங்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. திடீரென்று சில நேரம் ஆர்ப்பாட்டங்கள் அனுமதி இல்லாமல் அவர் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் திமுக மீது வழக்கு போடப்பட்டிருப்பதை நான் ஜி.கே. மணி அவர்களுக்கு எடுத்து சொல்றேன். சட்டம் ஒழுங்கை பற்றி சிலர் இங்கே குறிப்பிட்டாங்க. என் தலைமையிலான அரசுல காவல்துறை சுதந்திரமாக செயல்படுகிறது. ரவுடி விஷயத்தில் ஈடுபடுகிறவங்க தயவுதாட்சியை பார்க்காம நடவடிக்கை எடுத்து வருது. இதனால கொலைகள், ரவுடி சம்பந்தப்பட்ட கொலை சம்பவங்கள் மற்றும் ரவுடிகள் தொடர்புடைய சாதிய கொலை சம்பவங்கள் குறைஞ்சிருக்கு. குற்றம் பெருமளவு தடுக்கப்பட்டிருக்கு. மீறி குற்றம் நடந்தால் உடனடியாக குற்றவாளி கைது செய்யப்படுகிறார். உரிய தண்டனை பெற்றுத் தரப்பட்டிருக்கு. யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதுல யாருக்கும் எந்த சலுகையும் கிடையாது. பெரும்பாலான கொலைகள் குடும்ப பிரச்சனை, பணம் கொடுக்கல் வாங்கல், நில பிரச்சனை, தனிப்பட்ட முன்விரோதம், வாய் தகராறு போன்ற காரணங்களுக்காக நடந்திருக்கு. அரசியல் காரணங்கள், சாதிய கொலைகள், மத ரீதியான கொலைகள், ரவுடி கொலைகள் திமுக ஆட்சியில முறையிலே கிளீரப்பட்டு குறைக்கப்பட்டிருக்கு. இந்தியாவிலேயே பாதுகாப்பு மிக்க முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவது என்பது இந்த பேரவைக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். வேல்முருகன் 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 சொல்றோம். வேல்முருகன் பேரை இணைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் விதி 55 கொடுத்திருக்காங்க. மீண்டும் மீண்டும் டங்ஸ்டன் பத்தி கிளப்பி மதுரை மக்களை குழப்ப பார்க்கிறாங்க. கனிம வளங்கள் விஷயத்துல மாநில உரிமையை ஒன்றிய அரசு பறிக்கிற சட்டத்தை ஆதரிச்சு டங்ஸ்டன் சுரங்க இடத்துக்கு வழிவகுத்து அதிமுக தான். நாங்க இந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் எதிர்த்தோம், சட்டமன்றத்திலையும். நீங்க பேசி முடிச்சு முதலமைச்சர் பேசி முடிக்கிட்டு நான் தரேன். குறிச்சு இல்ல முதலமைச்சர் இல்ல முதலமைச்சர் பேசுறதுக்கு அப்புறம் தரேன். தயவு பண்ணி உட்காருங்க, நான் தரேன். அப்படி மாத்திருது. சட்டமன்றத்திலையும் நான் அந்த வழக்க சரியான வழக்கு இல்லைங்க. நாங்க நாடாளுமன்றத்தில் எதிர்த்திருக்கிறோம். திமுக மட்டுமல்ல, தோழமை கட்சியும் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். ஆனா உங்கள் உறுப்பினர், உங்களுடைய அதிமுகவை சார்ந்த உறுப்பினர் ஆதரிச்சு பேசியிருக்கிறார். மாநிலங்கள் உறுப்பினர் மதிப்புக்குரிய தம்பிதுரை அவர்கள் அந்த அவையில பேசி ஆதரிச்சு பேசியிருக்கிறார். இது உண்மை இல்லை என்று மறுக்கிறீர்களா? சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறேன், நான் முதலமைச்சராக இருக்கிற வரை இந்த திட்டம் வராது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதையும் மீறி அதையும் தாண்டி சொன்னேன், அப்படி வந்தா இந்த பதவியில நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு இறுதியாக சொல்லியிருக்கிறேன். இதற்கு பிறகு மக்களை குழப்பி அதுல குளிர் காய வேண்டாம் என்று குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு மட்டும் இதை சொல்லலாம். இதுக்கு உடனே எந்திரிச்சு அந்த வார்த்தை எடுக்கணும் கேட்காதீங்க. குளிர் காய குறிப்பிட்டு சொல்றேன். தூத்துக்குடியில் நடைபெற்ற விழாவில் ஒரு மாணவி பேசினார். என் குடும்ப வறுமை காரணமா கல்லூரிக்கு போய் படிக்க முடியுமா என்ற சந்தேகம் இருந்துச்சு. பணம் இல்லை, அதனால வேண்டாம்னு என் அம்மா சொல்லிட்டாங்க. அரசு பள்ளியில படிச்ச பெண் பிள்ளைகள் பலர் கல்லூரிக்கு செல்ல முடியாத நிலையை மாற்றி உயர்கல்வி பயில உருவாக்கப்பட்ட திட்டம் தான் புதுமை பெண் திட்டம். மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய இந்த திட்டம் மூலமா மாணவிகள் கல்லூரிக்கு வர்றது 30 விழுக்காடு அதிகமாக இருக்கு. இதே போல தமிழ் புதல்வன் திட்டம், மாணவர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்குகிறோம். அரசு பள்ளியில படிச்சவங்களுக்கு மட்டும் இல்ல, அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில படிச்சவங்களுக்கும் புதுமை பெண் திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கிறோம். தமிழ்நாடு மாணவ மாணவிகள் என்ன அப்பா அப்பான்னு அழைக்கும் போது அளவில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா இந்த பாச உணர்வு தான்
ஊட்டச்சத்தை உறுதி செய்யணும் ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்கோம். போதிய சத்து இல்லாம பிறக்கிற குழந்தைகளுக்கு இந்த திட்டம் மூலமா தீவிர ஊட்டச்சத்து உணவு வகைகள் வழங்கப்பட்டுச்சு. அதுல தீவிர ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவங்களா கண்டறியப்பட்டு குழந்தைகளை 77.3% குழந்தைகள் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்காங்க. ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள 6 மாசத்துக்குட்பட்ட 76,705 பச்சிளம் குழந்தைகள் கண்டறியப்பட்டு அவங்களோட பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் அவங்க வீட்டுக்கே சென்று வழங்கப்பட்டுச்சு. விரைவில் தாவேக மாவட்ட செயலாளர்களை தனித்தனியாக சந்திக்கிறார் விஜய். மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட உள்ள நிலையில் அறிவிப்பு. தாவேக மாவட்ட செயலாளர் தேர்விலிருந்து தூத்துக்குடி அஜிதா புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக தகவல். அதிருப்தியில் இருக்கும் அஜிதாவை பொதுச் செயலாளர் ஆனந்த் மாலை சந்திக்க உள்ளதாக தகவல். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. முதல் நாளில் சுயேட்சையாக போட்டியிட சிலர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். மலைப்பகுதியிலிருந்து பாம்பு கடித்தவரை தொட்டில் கட்டி தூக்கி வந்த மலைவாழ் மக்கள். உடுமலை அருகே சாலை வசதி இல்லாததால் அவல நிலை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து சென்னையில் வந்து நான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். நார்த் சைட்லலாம் பார்த்துருக்கோம். பட் அதை விட இது வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெனரல் பப்ளிக் வந்து நீங்கள் வெளியூர் போய் நீங்கள் இந்த க்ரூயிஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சென்னையில் வந்து இந்த க்ரூயிஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ டிடிடிசி, தேங்க்யூ தமிழ்நாடு கவர்மெண்ட், தேங்க்யூ. கொளத்தூர் தொகுதியில் நடைபெறும் விழாவில் பங்கேற்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிறுமி தியா பாடிய முருகன் பக்தி பாடலை மெய் மறந்து ரசித்தார். அதனை தற்போது காணலாம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். முத்தமிழில் பாட வந்தேன், முருகனையே வணங்கி நின்றேன். முத்தமிழில் பாட வந்தேன், முருகனையே வணங்கி நின்றேன். தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீகானதை கண்டேன். தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீகானதை கண்டேன்.
முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன். வேலென்றால் வீரம் வரும், கந்தனென்றால் கருணை தரும், சண்முகனை சரணடைந்தால் சங்கீதம் பாட வரும். ஆறு படை வீட்டில் ஓடி விளையாடும் சுவாமிநாதனே சரவணனே, ஆறு படை வீட்டில் ஓடி விளையாடும் சுவாமிநாதனே சரவணனே, ஆறு முகம் கொண்டு ஆறுதல் தந்து கோடி நலம் காட்டும் குருவரனே. முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன். முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன். முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன். திருச்சி டோல்கேட் அருகே நாய் குரைத்ததால் ஏற்பட்ட தகராறில் தாக்குதல். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் நிர்வாகி சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. ஒரு பொண்ணு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போனாலே அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 5 வருஷம் சிறை தண்டனை சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஆமா. சோ இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அது தப்பு இல்ல. நாங்க சும்மா எதர்ச்சியா போவோம், அவங்க ஃபாலோ பண்ண கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்கப்புறம் எங்களுக்கு சிறை தண்டனை கொடுத்தா நாங்க என்ன பண்றது? நாங்க சும்மா எதாச்சும் போவோம், அவங்க ஃபாலோ பண்றேன்னு. பட் ஈக்குவலா இருக்கும் எல்லா இடத்துலயும். பட் ரொம்ப இது பண்ணா அது ஓகேன்னு சொல்லலாம். பட் ரொம்ப இந்த மாதிரி இஷ்யூக்கெல்லாம் அதுதான் இந்த ஜென்ரேஷனுக்கு அது நான் என்னோட இதுக்கு வேணான்னு சொல்றேன். இது கொஞ்சம் இதுவாதான் இருக்கு. ஏன் இப்படி அப்படின்னு அவங்கள சில பேருக்கு சும்மா டைம் பாஸ்க்குன்னு பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு. ஃபாலோ பண்ணாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க ஸ்டேஷன்லாம் போய் ஜெயிலாம் போயிட்டாங்கன்னா அவங்க ஃபியூச்சரே போயிடும். ஸோ இது வேண்டாம், ஜெயில் மாதிரி வேண்டாம் அப்படின்னு. பொங்கல் விடுமுறை நிறைவடைய உள்ள நிலையில் தென் மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்னை நோக்கி படையெடுக்க தொடங்கியுள்ளன. நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் போக்குவரத்து காவல்துறை பல்வேறு மாற்றங்களை செய்துள்ளனர். அவற்றை வரைகலை உதவியுடன் விளக்குகிறார் நெறியாளர் காயத்ரி.
பொங்கல் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பக்கூடிய மக்களுக்காக போக்குவரத்து காவல்துறை சில கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. அதிக அளவிலான டிராபிக்கை குறைக்கிறதுக்கான ஒரு முயற்சியா இதை காவல்துறை மேற்கொண்டு இருக்கிறது. அந்த வகையில ஆம்னி பேருந்துகள் வரக்கூடிய ரூட் அப்படின்னு பார்த்தோம்னா தாம்பரத்தில், அதாவது வரக்கூடிய பேருந்துகள் சென்னை அவுட்டர் ரிங் ரோடு வழியாக பூந்தமல்லி மதுரவாயல் நோக்கி திருப்பி விடப்படும் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுவே மற்ற வாகனங்கள் ஆம்னி பேருந்துகள் தேவைப்பட்டால் வேறொரு ரூட் வழியா மாற்றிவிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாம்பரத்திலிருந்து முடிச்சூர், அங்கிருந்து அவுட்டர் ரிங் ரோடு போய் அந்த வாகனங்கள் திருப்பி விடப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. கனரக வாகனங்களுக்கான மிக முக்கியமான அறிவிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவேளை கனரக வாகனங்கள் ஜிஎஸ்டி சாலை, வண்டலூர் கேளம்பாக்கம் சாலை, OMR ECR சாலைகள்ல பயணிக்கலான்னு ஒரு திட்டம் இருந்ததுன்னா அந்த பகுதிகளில் அனுமதி கிடையாது. அதே மாதிரி கனரக வாகனங்களுக்கான மாற்றுப்பாதை அப்படிங்கிறதும் அறிவிக்கப்பட்டிருக்கு. சென்னைக்கு வரக்கூடிய கனரக வாகனங்கள் செங்கல்பட்டு கூட்ரோடு சந்திப்பிலிருந்து பரனூர் டோல் போய் அங்கிருந்து ஸ்ரீபெரும்புதூருக்கு திருப்பி விடப்படும் அப்படிங்கிறதும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம சிங்கப்பெருமாள் கோயில் ஒரகடம் வழியாக அந்த வாகனங்கள் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது கனரக வாகனங்களுக்கான ஒரு முக்கிய அறிவிப்பு. அதே மாதிரி திருப்போரூர் பக்கம் வரக்கூடிய கனரக வாகனங்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் செங்கல்பட்டிற்கு அந்த வாகனங்கள் திருப்பி விடப்படும் அப்படின்னு போக்குவரத்து காவல்துறை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி சென்னைக்கு வரக்கூடிய மக்கள் அவங்க பல்லாவரம் மேம்பாலத்தை பயன்படுத்தி வரலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக திங்கட்கிழமை பிற்பகல் 12 மணி வரை இந்த பல்லாவரம் மேம்பாலம் அப்படிங்கிறது ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக நிறைய மக்கள் பயணிக்கக்கூடிய அந்த தூரம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதுனால மின்சார ரயில் குறித்த ஒரு முக்கிய தகவலையும் சொல்லியிருக்கிறாங்க. செங்கல்பட்டு, மறைமலை நகர், பொத்தேரி, காட்டாங்குளத்தூர் ரயில் நிலையங்களுக்காக செல்வதற்கு ஏற்பாடாக 15 நிமிடத்திற்கு ஒரு முறை மின்சார ரயில் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடைமுறைகளை பின்பற்றி சென்னைக்கு வரக்கூடிய மக்கள் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு வழங்கணும் அப்படிங்கறதையும் காவல்துறையினர் கேட்டுக்கொண்டிருக்காங்க.